குழந்தைகளுக்கு நல்ல எண்ணம் உண்டாங்க. ஏன் நல்ல எண்ணம் இல்லாமல் இருக்குதுன்றீங்களா? ஒரு வயசுக்கு மேலே போகும்போது அடுத்த குழந்தைங்கள அடிக்கிறது, கையில் இருக்கிறத பிடுங்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து கடிச்சு வச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து மாறணும். அதுக்கு தான் மருத்துவம். அதில் முக்கியமாக மகிழம் இலை, மகிழம் பூ, விளக்கெண்ணெய், இந்த கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு சாந்த குணம், அதாவது நற்குணங்கள் உண்டாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கு தெரியும்னாக்கா, விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வயசு குழந்தையில பிறந்திருக்க குழந்தை, 1 மாதத்து குழந்தையிலேருந்தேவும் அது இருக்கிற அதோட சிம்டம்ஸ், அதாவது எப்படி துருதுருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட முகப்பாவனைகள், கண், அதனுடைய செய்கைகளை பார்த்தே நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி அந்த பழமொழி சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, அதை ஆயிரக்கணக்காக அனுபவித்த நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது ஒவ்வொன்றும் வந்து சத்தியம், உண்மை, அனுபவித்தது. இது எல்லாத்தையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். மகிழம் பூவும் மகிழம் இலையும், பூ மொட்டு எல்லாமே, பழம் காய் எதுனாலும் எல்லாமே சாந்த குணம், நற்குணத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கு கொஞ்சமாக சாறு எடுத்துக்கிறணும். விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறணும். எண்ணெயும் சாறும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா எடுத்துடணும். குழந்தைங்களுக்கு அந்த நகங்கள் இல்லாமல் பார்த்து அப்பப்போ வந்து சீக்கிரமாகவே வளர்ச்சி அடையும். அதை கிள்ளி எடுத்து விடணும். தலை குளிக்க வச்சு குளிப்பாட்டுற நாளில் வந்து மென்மையாக இருக்கும் குழந்தைங்களுடைய நகங்கள். அடுத்த குழந்தைய வந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும். வயசு வந்துருச்சுனாக்கா தெரியாது குழந்தைங்களுக்கு, இதை அடிக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. 1 வயசு குழந்தைங்க அப்படின்னும் போது நாம் சொல்லி சொல்லி நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி வளர்க்கணும். அதே நேரத்தில் அப்படி இருக்கிற குழந்தைங்கனாக்கா நம்ம குணத்தை மாற்றுறதுக்கு இந்த மூலிகையில் வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம். சாந்த குணத்துக்கு மாறிடும். இப்போது இதை முறித்து எடுத்துடலாம். குழந்தையிலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க, அதை கொடுத்துட்டோம்னாக்கா ஒரு பொறுப்புள்ள குழந்தையா, தேவையில்லாததுக்கு மட்டும்தான் கோவப்படுவாங்க, இல்லாட்டின்னா அமைதியாக சாந்தமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்ல எண்ணம் உண்டாகிறதுக்கு மகிழம் இலை, மகிழம் பூ, விளக்கெண்ணெய், இது 3ம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரித்து முறிச்சு எடுத்துருக்கோம். முறிச்சு எடுத்ததை அப்படியே உள்ள குழந்தைக்கு வாய்க்குள்ளே கொடுக்கும்போது அற்புதமாக இருக்கும். எண்ணங்கள் கண்டிப்பாக மாறும். நல்ல எண்ணங்கள் உண்டாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.